வணக்கம்ங்க. ராகில அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் முருங்கைக்கீரை இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்டுடுங்க. அப்புறம் ராகி மாவு எடுத்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு, துருவின கேரட்டு வதக்கணும் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு கெட்டியாக பனைஞ்சிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவுக்கு கெட்டியாகவே தான் இருக்கணும். நல்லா கெட்டியாக நல்லா பனைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், நல்லா கெட்டியாகவே நல்லா பிணைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நல்லா அடை சூப்பராக தட்டுறதுக்கு வரும். இப்போ கல் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கவர்லேயோ இல்லைன்னா துணியிலையோ வச்சு நல்லா தட்டிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் கல்லில் போட்டு நல்லா சுட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு மாதிரியும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ராகியை கொடுக்கும்போது அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் இதுக்கு கூட தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.